நல்ல டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு கறி தான் செய்ய போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு கறி கூட மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு வந்து இதில் போட்டுக்கோங்க. கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 முடி தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கிழங்கு வெந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இந்த கிழங்கு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வந்து 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வந்து கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு கறி வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.